இந்த நியூமெரிக்கலில் 3 பிளேட்ஸ் சார்ஜ் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நெகட்டிவ் சார்ஜ் வித் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா, இது நெகட்டிவ் சார்ஜ் வித் சார்ஜ் டென்சிட்டி 2 சிக்மா, இது பாசிட்டிவ் சார்ஜ் வித் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. ஸோ ஃபஸ்ட் பிளேட்டுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட் பிளேட்டில் பார்த்தோம்னா சார்ஜ் வில் பி இன்வர்ட் E1 ஃபார் பிளேட் 1. ஸோ இது வந்து இப்படி போகும். ஸோ திஸ் வில் இன்வர்டில் தான் வரும். இங்கே இன்வர்டில் வருதுன்னா இந்த பிளேட்டுக்கு எப்படி வரும், இங்கேருந்து இங்கே இன்வர்டுது, இங்கேருந்து இங்கே இன்வர்டுது. ஸோ இந்த இடத்துக்கு இது இன்வர்ட், ஸோ இந்த இடத்துக்கு இது இன்வர்ட். திஸ் இஸ் E1, திஸ் இஸ் E1 as it is. இங்கே தான் வரைஞ்சிட்டோம் நம்ம E1. ஸோ நவ் இங்கேருந்து இன்வர்டில் வருது, இங்கேருந்து இன்வர்டில் வருது. ஏன்னா சிக்மா electric field is equal to sigma by 2 epsilon naught. 2 epsilon நாட்டுங்கிற போது ஒரு ஷீட்டுக்கு. ஸோ இதில் வந்து டைரெக்ஷன் இருக்கும், மேக்னிடியூட் சேம். ஏன்னா இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி கான்ஸ்டன்ட். இன்ஃபினிட்லேருந்து வந்தாலும் கான்ஸ்டன்ட். ஸோ E1 இதுக்கு வந்து இப்படி போகுது E1. ஸோ இந்த இடத்துக்கு எப்படி போகுது, இன்வர்டில் வந்துன்னா சப்போஸ் இங்கேயே இப்படி தான் வரும் இன்வர்ட். ஸோ இது நமக்கு இங்கே இன்வர்டில் வருது. ஸோ திஸ் வில் பி E1 இன்வர்ட். இந்த இடத்துக்கு E1 இப்படி வரும், இந்த இடத்துக்கு இன்வர்டில் இந்த இடத்துல இப்படி தான் வரும். ஏன்னா இங்கேருந்து இப்படி வருது. ஸோ இந்த இடத்துக்கு இன்வர்டு, இந்த பிளேட்டுக்கு இந்த சைடில் அவுட்வேர்டு, இங்கே இன்வர்டு. ஸோ இங்கேருந்து இங்கே இன்வர்டு, இங்கே எப்படி வரும், இங்கே இப்படி வரும். இது E1, இது E1. வேறு E1 is equal to சார்ஜ் டென்சிட்டி எவ்வளவு, சிக்மா பை 2 epsilon naught. நம்ம டைரெக்ஷன் கொடுத்தாச்சு. ஏன்னா இது இப்படி வருது, இது இங்கேருந்து இப்படி வருது. ஓகே, அடுத்தது இதுக்கு பார்த்தா இது நெகட்டிவ். ஸோ சார்ஜ் டென்சிட்டி இங்கேருந்து இப்படி வரும், இங்கேருந்து இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல இப்படி வரும் E2, இது E2, இந்த இடத்துல E2. ஓகே, E2 இந்த இடத்துல வந்து E2 எப்படி வரும், E2 இந்த இடத்துல இப்படி வருது. ஸோ திஸ் இஸ் E2. ஸோ இங்கே இப்படி வரும் E2, இங்கே E2. ஏன்னா E2 என்ன வரும், இங்கேருந்து இப்படி வருது, இந்த பிளேட்டுக்கு இங்கேருந்து இப்படி வருது, இந்த பிளேட்டுக்கு இங்கேருந்து இப்படி வருது. Now E3 பாசிட்டிவ். ஸோ இட் வில் கோ அவுட்வேர்டில் எப்படி போகும், இது அவுட்வேர்டில் எப்படி போகும். திஸ் இஸ் E3 அவுட்வேர்ட். ஸோ இந்த பக்கம் அவுட்வேர்டில் போகும் E3. ஸோ இங்கேயும் எப்படி அவுட்வேர்டில் பார்த்தா திஸ் இஸ் E3. இங்கேயும் இப்படி போகும் E3, இப்படி போயிட்டுருக்கும். ஸோ இந்த இடத்துல எப்படி போகும் E3, அண்ட் இந்த இடத்துல எப்படி போகும், திஸ் இஸ் E3. என்ன கரெக்டாக, ஏன்னா E3 நெகட்டிவ் பிளேட் அப்படிங்கிற போது இப்படி போயிட்டுருக்கும். ஓகே, E3 அவுட்வேர்டு, இந்த பக்கமும் அவுட்வேர்டு. இதுக்கு வந்து ஓகே. நவ் இதை ரீஜன் ஏன்னு வச்சுக்கோ, இதை ரீஜன் பின்னு வச்சுக்கோ, இதை ரீஜன் சின்னு வச்சுக்கோ, இதை ரீஜன் டின்னு வச்சுக்கோ. 3 ரீஜன் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ரீஜன் ஏ. ரீஜன் ஏல என்ன வருது, இது நெகட்டிவ் ஆகிறது உள்ளே போவோம், இது நெகட்டிவ் ஆகிறதுனால இதுவும் இப்படி போவோம் E2, அண்ட் E3 பாசிட்டிவ்ங்கிறதுனால அவுட்டோட போவோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு E1 positive plus E2 plus minus E3 vectors. So E1 என்ன வருது, E1 sigma. E2, what is E2? E2 is equal to charge density 2 sigma by 2 epsilon naught. ஏன்னா இது 2 சிக்மா இருக்குது, நெகட்டிவ் சைடுக்கு தான் நம்ம டைரெக்ஷன் கொடுத்துட்டோம். அண்ட் E3 is equal to sigma by 2 epsilon naught. ஏன்னா இதோட சார்ஜ் டென்சிட்டி சிக்மா.
ஃபார் ரீஜன் ஏக்கு பார்த்தோம்னா ரீஜன் ஏ இந்த ஏரியா ஈவனோட மேக்னிடியூட்னா ஈவனோட மேக்னிடியூட் வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு இதோட மேக்னிடியூட் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் ப்ளஸ் E2 சேம் தான் E2ஓட மேக்னிடியூட் 2 ரெண்டு கேன்சல் ஆகிடும் சிக்மா பை எப்சிலான் நாட் இதுவும் பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் அண்ட் E3 நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் ப்ளஸ் E3ஓட மேக்னிடியூட் வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட் நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் ஸோ E net is equal to சிக்மா பை எப்சிலான் நாட் வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் ஹாஃப் இது வந்து ப்ளஸ் 1 இது வந்து சிக்மா பை மைனஸ் ஹாஃப் இன்ட்டு ஐ கேப் மைனஸ் ஐ உள்ளே கொண்டு போயிடுறோம் ஸோ இது ரெண்டும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸோ இது கேன்சல் ஆகிடுது ஸோ இஸ் ஈக்குவல் டு இ அட் த ரீஜன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த ரீஜன் இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது கேன்சல் ஆகிடுது 1 இன்ட்டு ஐ கேப் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல எப்படி இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ரீஜன் இஏ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் இந்த டைரெக்ஷன் திஸ் டைரெக்ஷன் இருக்கும் பாசிட்டிவ் டைரெக்ஷன். நவ் செகண்ட் திங் ரீஜன் பி region B net electric field in the region B is equal to E in the region B என்ன வருது region B so E1 negative direction வருது so you can write it as E1 minus E2 vector E2 and plus minus E1 vector plus E2 vector plus vectorial sum simply இதுக்கும் டைரக்ஷன் அப்புறமா போட்டுவோம் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு E1 என்ன வருது E1ஓட மேக்னிடியூட் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் டைரக்ஷன் எந்த பக்கம் வருது E1 வந்து திஸ் டைரக்ஷன் நெகட்டிவ் ஆஃப் ஐ ப்ளஸ் E2ஓட டைரக்ஷன் பாசிட்டிவ் ஆஃப் ஐ E2ஓட மேக்னிடியூட் வந்து சிக்மா பை எப்சிலான் நாட் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் E3 இந்த சைடில் வருது E3ஓட மேக்னிடியூட் வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இந்த டைரெக்ஷனில் போகுது இது பாசிட்டிவ் நெகட்டிவ் மைனஸ் ஆஃப் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட்டை வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் ஹாஃப் இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது ப்ளஸ் 1 மைனஸாக இருக்குது மைனஸ் ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ at B electric field at B is equal to 0 ஸோ இந்த ரீஜனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ரீஜன் சி இந்த இடத்துல this is region C E1 net electric field is equal to net electric field E1 இந்த பக்கம் போது மைனஸ் ஐ கேப் E1ஓட மேக்னிடியூட் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் E2 சேம் டைரெக்ஷனில் போகுது E2ஓடது சிக்மா பை எப்சிலான் நாட் மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் E3 இந்த பக்கம் இந்த டைரெக்ஷனில் போகுது E3 சேம் டைரெக்ஷனில் போகுது டைரெக்ஷன் கரெக்டாக இது நெகட்டிவ் ஆகிறதுல இப்படி போகும் E2 இது நெகட்டிவாக இப்படி வருது E3 இது பாசிட்டிவ் இருந்தால் அவுட்வர்டில் போகுது ரைட் ப்ளஸ் சிக்மா பை E3 வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட் E3 minus I cap so is equal to sigma by epsilon naught வெளியில் எடுத்துட்டோம்னா this is equal to minus half minus இது வந்து 1 minus 1 இது வந்து minus half I cap so half of minus 1 minus 2 is equal to minus 2 sigma by epsilon naught
I cap or இதை எப்படி எழுதிக்கலாம் is equal to 2 sigma by epsilon naught minus I cap. இந்த மைனஸ் இங்கே போயிடுது. ஸோ இந்த இடத்துல ரீஜனில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் in region C. In region C, electric field in the region C is equal to 2 sigma by epsilon naught in this direction. Now next, region D. Region D பார்த்தோம்னா net electric field is equal to E1 vector plus E2 vector plus E3 vector. So E1 ஓட magnitude sigma by 2 epsilon naught. அதோட டைரக்ஷன் இந்த பக்கம் வரும். E1 இந்த region D ல. ஸோ இந்த டைரக்ஷனில் வருது E1. ஸோ minus I cap plus E2 ஓடது வந்து sigma by epsilon naught. டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் வருது. டைரக்ஷன் E2 சேம் டைரக்ஷன் வருது. தட் இஸ் minus I cap plus and E3 opposite direction போகுது. E3 ஓட magnitude வந்து sigma by 2 epsilon naught I cap. So is equal to sigma by epsilon naught வெளியில் எடுத்துட்டோம்னா minus is equal to minus half. இது வந்து minus 1. This is equal to plus half is equal to minus into I cap is equal to minus இது cancel ஆகிடும் minus sigma by epsilon naught இது cancel minus sigma epsilon naught into I cap, or we can write E and the region D is equal to sigma by epsilon naught into minus I cap. Minus I cap direction வந்து இந்த பக்கம் இருக்கு. So E and the region D is equal to sigma by epsilon naught in this direction. So இந்த இடத்துல 2 sigma by epsilon naught in this direction net electric field இந்த பிளேட்டில். இதில் net electric field 0. இதில் வந்து net electric field என்ன வரும்? This plus this minus this. Okay, this is electric field. So this is the calculation.